என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் குறித்து கொடுத்த அந்த நாள் வந்து விட்டது. இன்னும் 2 மணி நேரம், இந்த வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் 2 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வரும் நேரங்களில் குறிப்பிட்ட இந்த நாளில் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் நிச்சயமாக நானே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் இந்த கருப்பன் உனக்கு நானே சொல்லிவிடுகின்றேன். அதற்கு முன்பாக இன்று என் பிள்ளையின் மனதில் பதிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்கள் மட்டும்தான் உறவையும் நட்பையும் உதறிவிடுவார்கள். இதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் கருப்பன் வார்த்தைகளை கேட்க தொடங்கு. என் குழந்தையே, குறிப்பிட்ட இந்த நாளில் நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லும் இந்த நேரம். இன்று உனக்கான அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எல்லா நிலையிலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நிலைகளில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்ட நேரத்தை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த நாள் என்ன நாள் என்று நீ சிந்திக்க வேண்டும். இன்று தேய்பிறை அஷ்டமி நாள். உன் அப்பன் கருப்பன் எனக்கு உகந்த நாள். இந்த நாளில் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி இதை 2 மணி நேரத்தில் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கேட்பவருக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பான் இந்த கருப்பன் என்பதுதான் உண்மை. என்னை நம்பியவருக்கு மட்டுமே அது சாத்தியம் என்பதும் உண்மை. அதை ஒருபோதும் நீ இல்லை என்று மறுக்கக்கூடாது. என் குழந்தையே, எல்லாமுமே ஒரு விதமான நம்பிக்கையில்தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையை ஒரு விதமான புரிதலோடு தான் இங்கு சென்று கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த உறவையுமே முடிந்துவிட்டது என்று சொல்லி சட்டென்று முற்றுப்புள்ளி வைக்காதே. சூழ்நிலைகள் மாறும் பொழுது இங்கு எந்த உறவும் புதுப்பிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும். ஆரம்பத்தில் நாம் வேண்டாதவர்கள் என்று ஒதுக்கி இருந்தாலுமே சில நாட்களில் இவர்களை விட்டால் நமக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கென நான் இருப்பதை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதனை மறக்காதே. மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடு, இல்லை என்றால் நீயாவது மகிழ்ச்சியோடு இரு. வாழ்க்கை வாழ்வது ஒரு முறைதானே. அந்த ஒரு முறையான அந்த வாழ்க்கையை கூட நிச்சயமாக நீ சந்தோஷமாக அனுபவிக்காமல் சென்றுவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். எந்த அளவிற்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறோமோ அதற்கு நேர்மாறாக நாம் புரிந்து கொள்ளப்படுகிறோம். இதுதான் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய வருத்தம். கருப்பன் சொல்வது நிஜம்தானே. நீ உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யும் இடத்தில் எப்பொழுதுமே தோற்றுத்தான் போகிறாய்.
எப்பொழுதும் இவர்கள் உன்னை பற்றி தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதற்காக நாம் மெதுமெதுவாக மீண்டும் மீண்டும் நம்மை மற்றவர்களுக்கு உணர்த்தத்தான் போராடுகிறோமே தவிர, நீயாக அடுத்ததை நோக்கி பயணிக்கும் பொழுது தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்பதனை மறந்து விடுகின்றாய். அப்படி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அதை பற்றி நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ள வேண்டாம் என்பதனையும் முதலில் தெரிந்து கொள். கேட்கும் பொறுமையும் உணரும் தன்மையும் ஒருவருக்குள் இருக்குமானால் இந்த வாழ்க்கையில் விவாதங்களுக்கு இடமே இல்லை. ஒருவருக்கொருவர் எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் சொன்னால் அதை இன்னொருவர் பொறுமையோடு கேட்க வேண்டும். நல்லபடியாக ஒரு விஷயத்தை உணர வேண்டும். எங்கும் விவாதித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மனநிலையையும் உடல்நிலையையும் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே கண்ணாடியாக இருந்து விட்டோமானால் யார் முன்னிலையிலும் மண்டியிடவோ மன்னிப்பு கேட்கவோ இங்கு அவசியம் இருக்காது. யாரிடத்திலும் எதையும் சொல்லி வருந்த வேண்டிய கட்டாயம் இங்கு ஒருபோதும் இருக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை நாமே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் கை நீட்டி குற்றம் சுமத்தும்படி நாம் ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவது கிடையாது. ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் போவது கிடையாது என்பதுதான் உண்மை. நாம் வயிற்றுக்குள் தள்ளக்கூடிய உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நாக்கு நினைக்கும். வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் அது யோசிப்பது இல்லை, எதையும் நினைப்பது இல்லை. இதுதானே உண்மை. உள்ளே தள்ளுவதை சரியாக தள்ளிவிட்டு வெளியே தள்ளுவதை அதிகமான காயங்களை உனக்கு கொடுக்கும்படி அது செய்து விடுகிறது. அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசும் பொழுது முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக எந்த இடத்திலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை யோசித்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பொறுமையாக இருக்கத்தான் இந்த மனிதனுக்கு தைரியம் வேண்டும். மற்றபடி கோபம் எல்லாம் நாய்க்கு கூடத்தானே வரும். இதுதானே இன்று எல்லோரும் உணர வேண்டிய விஷயம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் உணர்ந்து நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் நாம் நமக்கு எதிராக நிச்சயமாக மாற்றிவிடும் மனிதர்களுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான ஒன்றை பெறுவதற்கு நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நீ சந்தித்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளரக்கூடாது. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக தெய்வமே உனக்கு வந்து உதவி செய்வார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஆரம்பத்தில் எல்லோருமே மிகவும் அக்கறையாகவும் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பது போலத்தான் பேசுவார்கள். அதை நம்பி நீ சந்தோஷப்படக்கூடாது. எல்லாம் கொஞ்ச நாள்தான் என்பது அப்பொழுது உன் நினைவில் இருந்திருந்தால் இன்று இத்தனை பெரிய ஏமாற்றம் உனக்கு வந்திருக்காது. அவரவர் சுயநலத்திற்கு ஏற்றது போல மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கு நடக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நீ யோசித்த எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையான விஷயங்களில் நீ விரும்புகின்ற உண்மைகளை
இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தர வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் நீ கட்டாயமாக நல்லபடியாக கடந்து வருவாய். 2 மணி நேரம் என்ன, 2 நொடியில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னால் தீர்வு காண முடியும். 2 நொடியில் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பது போல உன் தேவைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமும் சரியாக கிடைக்க வேண்டும். கருப்பன் இருக்கிறான் என்பதனை அவ்வளவு மெத்தனமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. கருப்பனிருந்து தருவதை நாம் பொறுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சியாலும் நம்முடைய நல்ல எண்ணங்களினாலும். சூழ்நிலைகள் எதை செய்கிறது என்பதை முதலில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி வரக்கூடிய தீமைகளை நாம் வேறறுக்க அந்த நொடியே நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ பழகு. எந்த இடத்திலும் நீ வாழ்வதை என்னால் நிச்சயமாக உறுதிப்படுத்த முடியும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத சில விஷயங்களை நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உண்மையென்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த தருணங்களும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுப்பது போல எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அது உனக்கான புரிதலோடு உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். இந்த நொடியில் மட்டுமே அது உனக்கானதாக இருக்கக்கூடாது. இந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க வேண்டும். நீ எப்பொழுதும் பேரானந்தத்தோடு அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாம் சந்திக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடையதாக மாற்றிவிட வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. எதிலும் நாம் விரும்பியதை நாம் பெறக்கூடிய தருணம் வந்து விட்டது. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எல்லா வெற்றிகளையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்து விட்டது. அத்தனையிலும் நீ நினைத்ததை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ இந்த வெற்றியை விட்டுவிடக்கூடாது. முடியாது என்று எதையுமே என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலமும் இனி வரக்கூடிய நிலையும் உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல இனி எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ என்னவென்று உறுதியாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பதை எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வர வைப்பேன். நான் வருகின்ற காலம் இனி முழுக்க முழுக்க உன் நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள். எந்த வகையிலும் உனக்குள் நல்மாற்றங்கள் வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். எந்த தெய்வம் உன்னோடு பயணிக்கிறது என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே நாளை உன்னுடைய சந்ததிகளினுடைய மகிழ்ச்சியில் ஒரு பெருமங்கு எடுத்துக்கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. பேரதிசயங்களை எல்லாமும் கண்டு இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த கருப்பன் முடிவு செய்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. ஆச்சரியத்தோடு ஒவ்வொன்றையும் நாம் காண வேண்டிய நேரம். எதிர்பாராத அதிசயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம். உன்னை மீட்டெடுக்கும் காலங்கள்
முழுக்க முழுக்க நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல சூழ்நிலைகளோடு எதையுமே என் பிள்ளை நீ தாண்டி வர வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ சிந்தித்த விஷயங்களை எல்லாமும் நமக்கானதாக நாம் மாற்றிக்கொண்டே வழிநடத்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு கிடைப்பதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யார் இருக்கிறார்கள், யார் செல்கிறார்கள், யார் எதை நடத்துகிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளையினால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சரியாகவே மீட்டு உன்னை வாழ வைக்கிறேன் என்பது உன் தெளிவில் இருக்கட்டும். எதிர்பாராத விஷயங்களுக்காக நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆசைப்படுவது போல உனக்கு வெற்றியும் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. அப்பன் சொன்ன வார்த்தைகளை உன் மனதில் எப்பொழுதும் நீ பதிய வைத்துக்கொள். வேறு யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காது. சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனிமேலும் ஒருபொழுதும் நீ வேதனைப்படாதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்ல நிலையை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்ல நம்பிக்கை உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். அதுவரையிலும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள தயாராக இரு. முடியாது என்று எதையும் இங்கு தள்ளிவிட நினைக்காதே. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உன் வெற்றியை உன்னால் உறுதி செய்துவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. நீ யோசிப்பது போல பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் உனக்கில்லை. இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும். இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்களில் எல்லாமும் என் பிள்ளை நீ கலங்கி நின்றாயோ அவை எல்லாமும் இனி உன் வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் இருக்கிறேன் என்பது உனக்கான நிலைகளில் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்தட்டும். இனிமேலும் எதையுமே யோசித்து கொண்டு நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். மனமுடைந்து நிற்காமல் நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. நான் இருப்பது போல உனக்கு பல நல்ல நிலைகளை நான் எப்பொழுதும் உனக்கென உருவாக்கி கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நல்ல பலன்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை விஷயங்களில் நீ கண்ட பல அனுபவங்கள் இனியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. பேரதிசயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்திராத வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷம் கொண்டு எதையும் நடத்திவிட வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த நிலையில் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக உனக்கு முற்றுப்புள்ளியினை வைத்து கொடுக்கிறேன். எந்த நிலையிலும் உன்னை சோதிக்காமல் இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ தெரிந்து கொண்டு வாழும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல ஆச்சரியங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா தருணங்களையும் நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய். கருப்பன் சொல்ல சொல்ல உனக்குள் பல அற்புதமான விஷயங்கள் தோன்றும். முடியும் என்ற நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. முடியாது என்று நீ ஒதுக்கியது கூட இந்த வாழ்க்கையில் இனி உன் வசமாகும் என்பதனை மறந்து விடாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.